அவ்வளவு நல்லது. நான் அவ்வளவு நல்லதில்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் இல்லையா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியில் காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது காமராஜர் குறித்து ஒரு கருத்து படம் போடுறாரு. இந்த பக்கம் நேரு, இந்த பக்கம் கர்ம வீரர் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து, பல அணைகளை கட்டி, பல தொழிற்சாலை கொண்டு வந்து தமிழர்களுக்கு படிப்பையும் வேலைவாய்ப்பையும் கொடுத்த கிங் மேக்கர் காமராஜரை ஒரு பெண் உருவமிட்டு சேலை கட்டி, நேருக்கு வந்து ரோஸ் ரொம்ப பிடிக்கும், ரோஜாப்பூ, அந்த ரோஜாப்பூவை காமராஜர் கொடுப்பது போல வரைந்து ஒரு படத்தை எடுத்து போட்டிருக்காரு. கீழே வந்து தியாகி சங்கரலிங்கனார், இந்த பக்கம் வந்து பொட்டி ஸ்ரீராமுடைய கல்லறை இருக்குது, அந்த கல்லறை மேலே நின்றுக்கிட்டு போன மாதிரி ஒரு கருத்து படம். இந்த கருத்து படம் அன்றைக்கு வந்ததால் அது கருத்து சுதந்திரம். இதே கருத்து படம் இன்றைக்கு வந்திருந்தா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இப்படி வரைய முடியுமா? இப்படி பெண் வேடம் போட முடியுமா? இல்லை ஒரு குறைந்தபட்சம் ஒரு கார்ட்டூனு, ஒரு பேச்சு, ஒரு ட்வீட்டு எதுவும் பண்ண முடியாது. அது கருத்து சுதந்திரம். இது பாசிசம். காங்கிரஸ் குறித்தும் கர்ம வீரர் காமராஜர் குறித்தும் கருணாநிதி அவர்கள் விமர்சித்ததை போல இன்னைக்கு கருணாநிதி யாரும் விமர்சிக்கல. சைதை சாதிக்கும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும், திமுகவுடைய பிரசன்னாவும், ஏன் நீங்களும் மற்ற கட்சிக்காரங்களை விமர்சிப்பதை போல கலைஞர் கருணாநிதி யாரும் விமர்சிக்கல. ஈழத்தமிழருக்கு யார் துரோகம் செஞ்சது, ஈழத்தமிழருக்கு சீமான் என்ன செஞ்சார் என்று நேரடி விவாதம் செய்ய தயாரா என்று திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை அழைச்சிருக்காரு. முன்னாள் தம்பி அண்ணன் சீமான் அவர்களை அழைச்சிருக்காரு. அண்ணன் சீமான்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நேரடியாக பேசுவோம், சாட்டையில் பேசுவோம். சாட்டை என்ன பெரிய சேனலா? பெரிய சேனலோ சின்ன சேனலோ, சாட்டையில் பேசுவோம். வாங்க ஒரு நேரலையில் பேசுவோம். ஈழத்தமிழுக்கு துரோகம் செஞ்சது யாரு, ஈழத்தமிழுக்கு நாம் தமிழ் கட்சி என்னென்னலாம் செஞ்சிருக்கு, இன்னும் கூடுதலாக பேசுவோம், விரிவாக பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். ஆபாசம் தவிர்ப்போம், வன்மம் தவிர்ப்போம், அசிங்கமான அரசை தவிர்ப்போம், நேர்மையான முறையில் பேசுவோம். டேட்டை சொல்லுங்கள். ஆகஸ்ட் 15 ஓகேவா? ஆகஸ்ட் 15 மத்தியானம் 12 மணிக்கு சாட்டை அலுவலகத்தில் நான் காத்திருக்கிறேன். ராஜீவ்காந்தி வர தயாரா? நான் 1 to 1 வச்சுக்குவோம். சரி, ஏன் கூட வேண்டாமா? என் மேலே உங்களுக்கு ரொம்ப வருத்தமா? தம்பி இடுமானம் கார்த்திக் கூட வச்சுக்குவோம். சரி, இடுமானம் கார்த்திக் வேண்டாமா? தம்பி அபுபக்கர் கூட வச்சுக்குவோம். அபுபக்கர் வேண்டாமா? தம்பி ஹிம்லர் கூட வச்சுக்குவோம். ஹிம்லர் வேண்டாமா? அக்கா காளியம்மாள் கூட வச்சுக்கலாமா? இல்லை உங்களுக்கு வந்து அக்கா கோவை கார்த்திகை கூட வச்சுக்கலாமா? 1 to 1 வச்சுக்கலாமா? நேரடி விவாதம் வச்சுக்கலாமா? சரி, அவங்கெல்லாம் வேண்டாம். இவங்கெல்லாம் வந்து தெரிந்த பேச்சாளர்கள், மழலைகள் பாசறையுடைய பொறுப்பாளர் இருக்காங்க, அவங்க கூட வச்சுக்கலாமா? 1 to 1. முதல்ல நாம் தமிழ் கட்சியுடைய மழலைகள் பாசறை பொறுப்பாளரோடு உட்கார்ந்து ஒரு நேரடி விவாதத்தில் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு வென்று விட்டு ஈழத்தமிழர்களுக்கு கலைஞர் கருணாநிதியும் திமுகவும் துரோகம் செய்யவில்லை என்பதை நிறுவிவிட்டு அதுக்கப்புறம் நான் சீமான்ட்ட போகலாம். இல்லை சாட்டை அலுவலகம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, பாதுகாப்பு குறைபாடாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய வழக்கறிஞர் அலுவலகம் இருக்கு, பிரம்மாண்டமான அலுவலகம், மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்த பிரம்மாண்ட அலுவலகம் இருக்கு, அங்கே வச்சுக்குவோம். நம்ம இல்லை கேமரா செட்டப்போட தம்பி வந்துடுறேன், உட்காந்து நம்ம பேசுவோம். எனக்கு வந்து உங்கள் கூட பேசலாம், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, அழகாக பேசலாம். நம்ம நிறைய விவாதிப்போம். 14 ஆண்டுகளில் நாம் தமிழ் என்ன பண்ணியிருக்குது, இந்த 14 ஆண்டுகளில் திமுக என்ன பண்ணியிருக்குது, இந்த 3 ஆண்டுகளில் திமுக என்ன பண்ணியிருக்கிறது, 1967 திமுக என்னென்ன பண்ணிச்சு எல்லாத்தையும் பேசுவோம். நீங்கள் பேசுனதையும் சேர்த்து பேசுவோம்.